நீங்கள் வந்து ரொம்ப பிடிவாத குணம் பிடித்தவராக தெரிவிங்க. ஆனால் உண்மையிலேயே குழந்தை குணம் கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க, நெருக்கடி, நிறைய பேர் அமுக்குன்னு நினைப்பாங்க. வெளில மனைவி கிட்ட சொன்னால் அவங்களோட வருத்தத்தை சொன்னால் அவங்க பயப்படுவாங்க, குழந்தைங்க கிட்ட சொன்னால் இன்னும் பயப்படுவாங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே போட்டு 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 புகஞ்சிட்டு இருக்கீங்க. நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். காதல் சம்பந்தப்பட்டு காதல் வாழ்க்கையில் காதல் பயப்பட்டு திருமணத்துக்கு முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒத்துருந்துருக்க மாட்டாங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி விருச்சக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இயற்கையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அன்பு கொண்டவர்கள். ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரஃப் கேரக்டராக தெரிவிங்க, நீங்கள் வந்து ரொம்ப பிடிவாத குணம் பிடித்தவராக தெரிவிங்க. ஆனால் உண்மையிலேயே குழந்தை குணம் கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். அவங்ககிட்ட ரொம்ப நாள் பழகிறவங்களுக்கு தான் அவங்களுடைய அருமை தெரியும். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, ஆனால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கூட சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அற்புதமான ராசி இந்த விருச்சக ராசி. விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க, நெருக்கடி, வேலையிலேருந்து போக முடியாத ஒரு சூழ்நிலைகள், வேலையில் நிறைய பாலிடிக்ஸு, உங்களை நிறைய பேர் அமுக்குன்னு நினைப்பாங்க, நீங்களாக வேலையை விட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய சூழல்கள், சூழ்ச்சிகள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேறு ஒரு இடத்துல நல்ல வேலை வாய்ப்பு. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு தகுதி படைத்தவர்கள் யாருமே கிடையாது. நல்ல நாலேஜு, நல்ல ஒரு செயல் திறமை, எல்லாரையும் நிர்வகிக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாமல் நீங்கள் ஒரே கம்பெனியில் நம்ம அப்படியே இருந்துடணும், நம்ம இந்த கம்பெனிலே இருந்து நம்ம அப்படியே வாழ்க்கையை ஓட்டின்னு நினச்சி இருந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. நீங்களாம் ஏற்கனவே கம்பெனி மாறி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. சில இடத்துலேருந்து ஆஃபர்லாம் வந்திருக்கும். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆஃபர்லாம் வந்திருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுவீங்க, சரி இது நம்ம ஆஃபீஸ்க்கு வசதியாக இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு வசதியாக இருக்குது, நம்மளோட குடும்பத்துக்கு இந்த கம்பெனியில் இருந்தால் நல்லா வசதியாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே இருந்ததுனால தான் இவங்களுக்கு இப்போ ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிங்க. அதே மாதிரி விருச்சக ராசி என்பவர்களுக்கு என்னென்னா உள்ள ஒரு பயம் இருக்கும். இந்த வயசுக்கு அப்புறம் நம்ம போய் எங்கே வேலை தேடுறது, அது சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு பயம் இருக்கும். நம்ம ஒரு 5 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம போய் வேலை பார்த்து என்ன பண்ண போகிறோம், வெளில கேட்டால் எங்கேயாவது நம்ம போய் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது, அங்கே சம்பளம் குறைவாக இருந்தால் என்ன பண்ணுறது, இல்லை சம்பளமே நல்லா இருந்தாலும் அங்கே பிடிக்கலன்னா என்ன பண்ணுறதுன்ற உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அது வெளில காட்டாமல் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் இருந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் வேலை மாற்றம் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய நண்பர்கள், அதாவது வேலைக்காக வெளியூரில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 42 நாட்கள் அற்புதமான நாட்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வெளியூரில் வேலை கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். சில பேர் வெளிநாட்டில் இருப்பீங்க, வெளிநாட்டில் இருந்துமே சில பேருக்கு வேலை இல்லாமல் சூழ்நிலைகள்லாம் கடந்த காலகட்டங்கள் இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கீங்க, நான் இங்கே வந்தேன், இங்கே எல்லாரையும் ஃபேமிலிலாம் விட்டுட்டு வந்தேன், கடைசியில் இங்கேயும் நான் மாட்டிக்கிட்டேன். சில பேர் ஃபேமிலியோடு இருப்பீங்க, ஃபேமிலியோடு இருந்துமே பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத ஒரு கவலை உங்கள் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. வெளில மனைவி கிட்ட சொன்னால் அவங்களோட வருத்தத்தை சொன்னால் அவங்க பயப்படுவாங்க, குழந்தைங்க கிட்ட சொன்னால் இன்னும் பயப்படுவாங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே போட்டு 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 புகஞ்சிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, இந்த 42 நாட்கள் உங்களுக்கான நாட்கள். ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எந்த இன்டர்வியூ பண்ணாலும் பாஸ் பண்ணிவிடுவீங்க, எந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 42 நாட்கள். அதனால் இந்த காலகட்டத்தில்
அப்ளை பண்ணுங்கள், இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வேலை அடுத்த 42 நாளுக்குள்ளே கிடச்சிடும். நீங்கள் அழகாக மாறிக்கிங்க. மாறுறது சிறப்பு. அதே போல் விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவ தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கஸ்டமர் லிஸ்ட் எடுத்து யாருக்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணியிருக்கீங்களோ, சில பேர் ஆர்டர்லாம் நடுவில் கேன்சல் பண்ணியிருப்பாங்க, உங்களை விட்டு போயிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். புதிய முயற்சிகள் பண்ணுங்கள். புதுசாக 4 கஸ்டமரை பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா நிறைய விருச்சிக ராசி தொழில் பண்ணுறவங்களாம் என்ன ஆகிட்டிங்கன்னா, அப்படியே முடங்கி போயிட்டீங்க. ஐயோ நம்மளால் முடியாது. 2-3 இடத்துல ட்ரை பண்ணியிருப்பீங்க. கடந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணி எதுவும் நடக்கலைன்னு என்ன பண்ணியிருப்பீங்க, நம்ம பிஸ்னஸ் அவ்வளோதான் போல இருக்குது, நம்மளால் இதுக்கப்புறம் செய்ய முடியாது போல இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு தடையை போட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதுலேருந்து வெளில வாங்க. கண்டிப்பாக இந்த 42 நாட்கள் அதுலேருந்து வெளில வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த 42 நாள் நிறைய மாற்றத்துக்கான நேரமாக இருக்குது. நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அது நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, தொழிலில் இருக்கக்கூடிய கடனுடைய அளவு குறையக்கூடிய அற்புதமான 42 நாள். அது எப்படி குறையும்? உங்களுக்கு காசு வராமல் குறையுமா? கண்டிப்பாக குறையாது. அப்போ அந்த காசு வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி? அப்போ தொழிலை வளர்ச்சி பண்ணால் தான் நீங்கள் காசு வரும். அப்போ அதற்கான வேலையை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல் விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நிறைய முயற்சிகளை மட்டும் அதிகப்படுத்தணும். முயற்சிகளை அதிகப்படுத்திட்டிங்கனாவே ஜெயிச்சிருவீங்க. நிறைய ரியல் எஸ்டேட்டில் இருப்பீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டில் அப்படியே பணம் போட்டு வெளியில் வட்டிக்கு வாங்கி இப்போ வட்டி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கே தவிர அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வால்யூம் குறைஞ்சி இப்போ நீங்கள் அதில் ஒரு கடன் வாங்கக்கூடிய, கடன் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கீங்க. அவங்களுக்குலாம் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கும், இடம் விற்கும். அதனால் நிறைய பிரச்சனைகளை சமாளித்து அதுலேருந்து வெளில வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் விருச்சக ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ரொம்ப 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 அழகாக நீங்கள் ஒரு பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ சண்டை இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் அதை ஜெயிப்பீங்க. அதன் மூலமாக பணம் வரும். அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் குறைய போகுது. நிறைய விருச்சக ராசி என்பது பூர்வீகத்தில் வீடு கட்டிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதனால் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் எக்ஸாம்ஸ், அதாவது என்னென்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த 42 நாட்கள் ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் பேங்க் எக்ஸாம் இந்த 42 நாளில் கிடச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அப்படி எதுவும் எக்ஸாம் இல்லை சார், எனக்கு இப்போ நான் அது மாதிரி வாய்ப்பு இல்லை இந்த 42 நாள் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அதுக்கான படிக்கிறதுக்கான வேலைகள் அந்த 42 நாள் தீவிரமாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய, நீங்கள் தேர்வில் கண்டிப்பாக பாஸ் பண்ணி உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், பேங்க்கில் வேலை கிடைக்கும். நல்ல உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பது. எப்போவுமே நீங்கள் உங்களை மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருமே கிடையாது. டஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னு கேட்டால் விருச்சக ராசி என்பது தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மேனேஜர் லெவலில் வேலை வாய்ப்பு காத்துட்ருக்கு. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க. அதே போல் விருச்சக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தை திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதில் மட்டும் தலையிடாதீங்க. திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் இந்த 42 நாள் விலகி இருங்க. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, தகராறு, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போய் அதை பேசணும், அதை தீர்க்கணும்னு நினைக்காதீங்க. அதில் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய திருமண வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அனுகூலமான காலகட்டமாக இருக்குது. நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் காதல் சம்பந்தப்பட்டு, காதல் வாழ்க்கையில் காதல் பயப்பட்டு திருமணத்துக்கு முயற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் ஒத்துருந்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் காதல் திருமணத்துக்கு உங்கள் வீட்டில் சொல்லி, உங்கள் குடும்பத்தில் சொல்லி, உங்கள் குடும்பத்தில் ஒப்புதல் வாங்கி திருமணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் விருச்சக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய இடம், வீடு, வண்டி வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இல்லை நம்மளுக்கு கடன் இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம இப்போ போய் நம்ம முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வீடு அமையும், வண்டி அமையும். அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. யாராவது திடீர்னு வருவாங்க, உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, இடத்த காட்டுவாங்க, வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இல்லை நீங்கள் வீடே வாங்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கான முயற்சிகளை, அதுக்கான எண்ணங்களை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே வீடு வாங்கியிருக்கீங்க. அது எந்த மாற்று கருத்து கிடையாது. அதேமாதிரி இடம் விற்கக்கூடியவர்கள், வீடு விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம்.
அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அது எவ்வளோ பிரச்சனையான இடமா இருந்தாலும் சரி, அந்த இடம் பிரச்சனை முடிஞ்சு உங்களுக்கு அந்த வீடு விற்று இடம் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை உங்களுக்கு தேவைகள் குறையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். அதே போல் விருச்சக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வரவுகள் நிறைய உண்டு. அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் இந்த 42 நாளில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் டிரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த 42 நாள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைச்சிடும். அரசியலில் இருக்கவங்களுக்கு நிறைய பதவிகள் பட்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள காலகட்டமாக அந்த 42 நாள் இருக்க போகுது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை வளர்த்துக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் பேர் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசியலில். அதனால் அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் வாராகிய வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுறது நல்லது. பஞ்சமி தீதியில் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள், அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், தொழிலில் போட்டியாக இருக்கலாம், தொழிலில் கோர்ட்டு கேஸ் விவகாரமாக இருக்கலாம், தொழிலில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் இருக்கலாம், இல்லை பணம் யாராவது கொடுக்கல அப்படின்னா கூட அதுக்கு பிரார்த்தனை பண்ணலாம். திருமணம் ஆகாதவங்க திருமணத்திற்கு, அதே போல் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் இருக்கீங்க. ஏன்னா கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் வந்திருக்கு. அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வாராகி அம்மன்கிட்ட போய் பிரார்த்தனை வச்சிங்கன்னா உங்களோட உடல்நிலை சீராகி நீங்கள் திருப்பி பழைய மாதிரி நல்ல ஒரு இடத்துல, நல்ல ஒரு வேலையில், நல்ல ஒரு தொழில் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 42 நாள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் பயிற்சி பலன்கள், அதாவது கோச்சார பலன்கள், உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகமாக நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் டீட்டெயில்டாக ஜாதகம் பார்க்கணும், ஜாதகம் ரிப்போர்ட் வேணும்னு கேட்குறீங்க. அது மாதிரி ஜாதகமாக டீட்டெயில்டாக, அதாவது பலன் இருக்காது, டீட்டெயில்டான ஜாதகம் ரிப்போர்ட் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.